முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரிங்களா? எஸ்ஐ அல்டிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து பயாலஜி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இந்த பயாலஜி செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டிசீஸ். டிசீஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாகவே கேட்குறேன். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா சார்? முதல் கொஸ்டின் நம்ம உள்ளே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார். முதல்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளே இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளட் க்ளோட்டிங், அதாவது ரத்தம் உறுதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எது சார் வகிக்கும்? ரத்த வெள்ளை அணுக்களா, சரிங்களா, இல்லை ரத்த தட்டுக்களா, இல்லை பொட்டாசியம் ரத்த சிவப்பணுக்கள்? சரிங்களா? எது சார் ரத்தம் உறுதலுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இது பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள். சரிங்களா? அதாவது பிளேட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா சார்? ஓகே சார். ரத்த தட்டுக்கள் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்காது. இது நிறமுள்ளதாக இருக்குமானா நிறமற்றதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன மில்லி லிட்டர், சரிங்களா, ஒரு கன மில்லி லிட்டர் அந்த ரத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2.5 லட்சம் முதல் 4 லட்சம் பிளேட்ஸ் வந்து ரத்த தட்டுகள் வந்து இருக்குமா? அப்போ சார் ரத்த தட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது சார் இதனுடைய வாழ்நாளோட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் எத்தனை நாள் சார் என்னுடைய வாழ்நாள்? 8 முதல் 10 நாட்கள் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகவே இருக்கும். அப்போ ரத்தம் குறைதல் ஒன்றும் இல்லை சார். அடிபட்டு கீழ்வேறு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஆனது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து பார்த்தா நீண்டு போகணும். இல்லை ரத்தம் போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த தட்டுகள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வைட்டமின் வந்து இருக்கும் ரத்தம் குறைதலுக்கு பயன்படக்கூடிய வைட்டமின். அந்த எந்த வைட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைட்டமின் குறைபாடின் காரணமாக ரத்தம் உறையாமல் ஏற்படுகின்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார். இதில் ரத்த வெள்ளை அணுக்கள் சார் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் என்பது இதில் வந்து கலர் இருக்கானா கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சார் இருக்கும்? உட்கரு இருக்கும். அப்போ இந்த உட்கரை வச்சு நம்ம 2 வகையாக பிடிச்சிருப்பாங்க. துகள் உடையது, துகள் அற்றதுன்னு பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்ச வச்ச விஷயம் தான். அப்போ அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் என்பது வெளியிருந்து வரக்கூடிய அந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக நின்று செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா WBC. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மஞ்சள் உற்பத்தியாகும். சில ரத்த சிவப்பு அணுக்களும் வந்து எலும்பு மஞ்சள் தான் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா சார்? அந்த ரத்த சிவப்பு அணுக்கள் சார் ரொம்ப முக்கியமானது RBC. இந்த RBC வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 120 days தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து மீண்டுமானது உருவாக்கப்படும். ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகும். கல்லீரல் மண்ணீரலானது அடிக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் எது வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. உட்கரு இதில் கிடையாது சார். வேற என்ன சார் இருக்கு? ஹீமோகுளோபின் என்ற நிறமி இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் என்ற நிறமி இருக்கிறதுனால தான் ரத்தமான சிவப்பாக உள்ளது. ஓகேங்களா? அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா RBC ஆனது அந்த ஹீமோகுளோபினுடைய நிறமி இருக்கிறதுனால தான் சிவப்பாக இருக்கு. அந்த RBC என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எல்லா பார்ட்ஸுமே என்ன பண்ணால் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? அப்போ ஓட்டு வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறது எது பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பு அணுக்கள்ன்றது நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது சார் இதை பற்றி கேட்பாங்க. இது சம்மந்தப்பட்ட நோய்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ ரத்த சிவப்பணு அப்படின்னாவே சார் என்ன சார் ரத்த சிவப்பணுகள் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அனிமியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த சோகை, அனிமியா. சரிங்களா? ரத்த சிவப்பணுடைய எண்ணிக்கை குறைந்து போகுது. ஓகேங்களா? சரி, ரத்த தட்டுகள் குறைஞ்சி போச்சு சார். ரத்த தட்டுகள் குறைஞ்சி போச்சுனாவே என்ன நோய் ஏற்படும்? இதனுடைய வேறு பேர் என்ன சொல்லுவாங்க? த்ரோம்போடைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? த்ரம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரம்போன் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரம்போசைட்டோ, சரியா, சைட்டோபீனியா சார். எக்ஸாம்பிள் கேட்பாங்க ரத்த தட்டுகள் குறைத்து என்ன பேரு? த்ரம்போசைட்டோபீனியான்றது மறக்கவே போயிடும். ஓகே சரி, இங்க வாங்க சார். ரத்த வெள்ளை அணுக்கள் குறையுது அப்படின்னா சார் சொல்லுவாங்க லியூகோபீனியா சார். சரிங்களா? லியூகோபீனியா சரிங்களா? இது வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் குறைந்து போகுது. அது ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாச்சு அப்படின்னா சொல்லுவாங்க அது லீகோகேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லீகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க? லீகோசைட்டோசிஸ். சரிங்களா? லீகோசைட்டோசிஸ். சரிங்களா சார்? சைட்டோசிஸ் அப்படின்னு வந்து வந்தாவே என்ன பண்ணோம்? ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒன்றும் சார் எலும்பு மஞ்சள் மற்றும் நிணநீர் உறுப்புகள் பார்த்து அங்கே தான் வந்து பார்த்தா அது உற்பத்தி ஆகும். அங்கே ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாச்சு அப்படின்னா ரத்த புற்றுநோயானது ஏற்படும். ஓகேங்களா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. நல்லா நான் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? சரி, அப்போ ரத்தம் உறைதல் அப்படின்னாவே என்னது? ரத்த தட்டுகள் என்ற விஷயத்தை நீங்க ஆன்சர் பண்ண. ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய அனிமியா என்னது? ரத்த சிவப்பணுக்கள் குறைவது. ரத்த தட்டுகள் குறைவது என்னது? த்ரோம்போசைட்டோபீனியா சார். இங்க என்ன சார்? லீகோசைட்டோசிஸ்னா ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிப்பது. ரத்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போச்சுன்னா லீகோபீனியான்றது மறக்க விடாது. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க சார். அடுத்து பாருங்க. ஆஸ்டியோமலேசியா டேஸினுடைய குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா? என்ன சார் இது? கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் அயோடின் வேர்க்கண்ட எதுவும் இல்லை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ஆஸ்டியோமலேசியா நான் முதல்ல என்ன அப்படி முதல்ல தெரிஞ்சு வச்சேன். இந்த முதல்ல இந்த ஆஸ்டியோ அப்படின்னாவே என்ன சார் மீனிங் அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். கிரேக்க மொழி சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோ என்பது எலும்புன்னு சொல்லுவாங்க. மலேசியா
சரி, மலேசியா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா மென்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எலும்பானது மென்மைத்தன்மை அடைந்து விடுமா? சரிங்களா? அப்போ எந்த இதனுடைய குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளுடைய எலும்பு பல்லு ரெண்டுத்துலையுமே வந்து எதுனா பாஸ்பரஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை கால்சியம் கூட இருக்கும். நம்ம எலும்பு பல்லு வந்து என்ன வந்து பார்த்தா தனிமம் இருக்குன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவோம்? கால்சியம் இருக்கணும், பாஸ்பரஸ் இருக்கணும். ஆனால் இந்த சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆசியோ மலேசியா என்பது பார்த்தீங்கன்னா எதன் குறைபாட்டால் ஏற்படுதுன்னு கேட்பாங்க? பாஸ்பரஸ். சரி, கால்சியம் குறைபாட்டால் எது சார் ஏற்படும்? இப்போ கால்சியம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா விட்டமின் டின்னு சொல்லுவாங்க. அதாவது கால்சிஃபெரால், அதாவது விட்டமின் டியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. சரிங்களா? விட்டமின் டி, இந்த டி வந்து என்ன சொல்லுவாங்க? கால்சிஃபெரால். சார் இந்த கால்சிஃபெரால் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது காலை டைமில் நம்ம மீது படும்போது தான் ரொம்ப நல்லது. மாலை வெயில் என்பது நம்மளுக்கு நல்லது கிடையாது. இங்கே பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை டைமில் சரிங்களா அந்த சும்மா வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு குழந்தை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கால்சிஃபெரால் இருக்கிறதுனால தான் நம்ம எலும்பானது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து என்ன சொல்லலாம்? விட்டமின் டியை சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க. இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ரெடி பண்ண முடியாது. அப்போ சார் வேற என்ன சார்? சூரிய ஒளி மூலமாக மட்டும் தான் இது ரெடி பண்ண முடியும். அப்போ நம்ம ஆளுங்க என்ன சார் பண்ணுவாங்க? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தோல் மீது வந்து கழிவுகள்லாம் போடுவாங்க. சரிங்களா? அந்த கழிவுகள்லாம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளி விட்டமின் ஆனது இங்கே உற்பத்தி செய்யப்படாது. விட்டமின் டி உற்பத்தி ஆகாது. 95% வந்து உற்பத்தி ஆகாது. அப்போ உங்கள் எலும்புல எப்படி சார் ஆகும்? ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்போ சும்மாவே பார்த்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எலும்பு உடஞ்சி போகிற மாதிரி பிரச்சனை வரும். அப்போ சூரிய ஒளி விட்டமின் என்பது டி, அதனுடைய வேறு பெயர் கேட்பாங்க கால்சிஃபெரால். இது மறக்கக்கூடாது சார். இந்த கால்சியம் வேற எதுக்கு சார் யூஸ் ஆகும்? இது கூட ரத்தம் முறைதலுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரத்தம் முறைதல். ரத்தம் முறைதல் கூட இது யூஸ் ஆகும் சார். ஒரு ரெண்டுமே காமனான விஷயம். கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே நம்முடைய பல்லுலையும் இருக்குது, நம்ம எலும்புலையும் இருக்குது. ஓகே, அது தானே ஒரு விஷயம் சொல்லலாம் கால்சியம் பற்றி அப்படின்னா ரத்தம் முறைதலுக்கு பயன்படக்கூடியது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா சார்? அடுத்து சார் இங்கே பார்க்கலாம் அயோடின். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் அயோடின் குறைபாட்டின் காரணமாக என்ன சார்? தைராய்டு சுரப்பி குறைபாடு ஏற்படும் உடனே சார். 120 மைக்ரோகிராம் அளவு அயோடின் இருந்தாவே போதும் நம்மளோட தைராய்டு சுரப்பியானது சுரக்க ஆரம்பித்து விடும். ஓகேங்களா? அப்போ அயோடின் என்பது ரொம்ப முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உப்புலேயே வந்து பார்த்தோன்னா அயோடினுடைய அளவு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அயோடின் வந்து சார் இந்த தைராய்டு சுரப்பி குறைபாடு நோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோடினால் ஏற்படக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, ஓகே சார். இந்த விஷயங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சார் இது வேற சார் என்ன சொல்லலாம்? அந்த சோடியம் பற்றி சொல்லலாம். இப்போ சோடியம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா தசை பிடிப்பு ஏற்படும். சோடியத்துடைய குறைபாடு தசை பிடிப்பு. இப்போ எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தா பிடிச்சிற மாதிரி ஃபீல் ஆகும். அது தசை சோர்வுன்னு கேட்பாங்க. தசை சோர்வுனா சார் சொல்லலாம் பொட்டாசியம் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? தசை சோர்வு என்பது பொட்டாசியம், சோடியம் என்றால் தசை பிடிப்புன்றதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? இல்லை எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் அடுத்து வேற என்ன சார் கேட்பாங்க? இரும்பு பற்றி கேட்கலாம். இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ரத்த சோகை ஏற்படக்கூடியது. சார் என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு இரும்பு சத்து உள்ள மாத்திரைகள் சாப்பிட்டாவே போதும், சரியா போயிடும். பட் அது வந்து ஊசி மூலமாக எடுத்துக்க முடியுமா? ஊசி மூலமாக எடுத்தால் ரொம்ப டேஞ்சர், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அப்போ நீங்கள் மாத்திரை மூலமாக தான் என்ன பண்ணணும்? இரும்பு சத்து மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் தான் சார். ரத்த சோகை இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சார்? ஆட்டோட கல்லீரல், கோழியோட கல்லீரல், பேரிச்சம்பழம், சரிங்களா, அந்த பச்சை பயிறு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாவே போதும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு சார் அதிகமாக இருக்குன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க மாதவிடாய் என்ற சுழற்சி வந்து பார்த்தா நடக்கும்போது அவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்படும். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரத்த சோகை என்ற நோயானது ஏற்படக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால சார் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டோட கல்லீரல் நல்லா செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த இரும்பு, சோடியம், பொட்டாசியம் இதனுடைய குறைபாடுகள் என்ன, அதோடைய பயன்கள் என்னன்றதுலாம் நல்லா தெளிவாக டீட்டெயிலாக படிச்சுக்குவாங்க. அதை பற்றி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரிங்களா சரியானது எவைன்னு கேட்குறாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லியூகோடெர்மா. லியூகோடெர்மா என்பது தோலினுடைய சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் மெலனின் நிறமி இழப்புகளாக ஏற்படும் ஒரு தொற்று நோய் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, லியூகோடெர்மா என்ன சார்? முதல்ல வெண்புள்ளி நோய் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோன்னா மெலனின் என்ற ஒரு நிறமி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தா தோலானது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கருப்பு கலரும் இல்லை பார்த்தோன்னா ஒரு நார்மல் வந்து பார்த்தோன்னா ஒரு மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மாநிறம் இது மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அதில் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு புள்ளியாக வந்து பார்த்தோன்னா வெள்ளை கலரில் வந்து பார்த்தா நோய் பாவம் அதுதான் சொல்லுவாங்கன்னா லியூகோடெர்மா, அதாவது வெண்புள்ளி நோய் சொல்லுவாங்க. இது வந்து தொற்று நோயா அப்படின்னா தொற்று நோய் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா பரவாது. ஓகேங்களா? அப்போ இது தொற்று நோயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பருவமானா பரவாது. சரிங்களா? அதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ இது தொடுதல் மற்றும் ஒன்றாக உட்கார்தல் மூலமாக பரவுதா? நான் முதலே சொன்னேன் இது தொற்றாத நோய். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மருந்துகள்லாம் சரியாக கிடைக்கல. சரிங்களா? அப்போ காலமுள்ள அவங்க வந்து வெண்புள்ளி நோய் வந்து அவங்க காலமுள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரம்பிக்கும், ஆரம்ப ஸ்டேஜில் கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பானது ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறி போயிடும். சரிங்களா? ஏதாவது சொல்லுவாங்கன்னா இது பரவக்கூடிய நோய் கிடையாது. இது தொற்று நோயா தொற்றாயினா இது தொற்றாத கூடியாத நோய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க லியூகோடெர்மா என்பது தொற்றா நோய் அப்படின்னு வரும். சரி, அது பரவாது. அப்போ ரெண்டு கூற்றுமே தவறான ஒரு கூற்று. சரியான கூற்றுன்னு கேட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ இது என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். அந்த லீகோ அப்படின்னு வந்தாவே
கண்டிப்பா வெள்ளை அணுக்கள் சம்மந்தப்பட்டு இல்லை வெள்ளை கலரை சம்மந்தப்பட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதாவது கற்றுங்க. லீக்கோ அப்படின்னு வந்தாவே சம்மந்தப்பட்டு வெள்ளை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மெலனின்ற நிறமி வந்து நல்லா முக்கியமான ஞாபகம் வச்சுங்க சார். மெலனின் நிறமி அந்த தோல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறமி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, ஒரு நோய்கள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சார். முதல்ல ரேபிஸ். சார் ரேபிஸ் உங்களுக்கு வெறிநாய் கடின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ரேப்டோ விரிடி என்ற வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் ரேப்டோ விரிடி. சரிங்களா? அப்போ சார் எதனால தான் ஏற்படும்? இப்போ ஒன்றும் இல்லை சார், நாய் கடிக்குது சரிங்களா, நாய், முயல், பூனை, குரங்கு இது மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் எதுனா கடிச்சிச்சுன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம நோயானது நம்மளுக்கு பரப்பப்படும். இந்த பறந்து பார்த்தா நம்ம உமிழ்நீர் சரிங்களா எல்லா இடத்துலையும் இது பரவிடும். சரிங்களா? பரவி அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு என்பது ஒரு 12 சரிங்களா 2 முதல் 12 வாரம் ஆகும் அதனுடைய அறிகுறிகள் தென்படவே. தொடர்ச்சியாக 2 முதல் ஒரு 12 வாரம் வந்து பார்த்தா காய்ச்சல் ஏற்படக்கூடியது. சரிங்களா? சரி வேற என்ன சார் பண்ணலாம்? சில பேருக்கு வந்து வெளிப்பட 2 வருஷம் கூட ஆகும். அப்போ உடனே பார்த்தா ஒரு நாய் கடிச்சு அப்படின்னா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அது மட்டும் இல்லை சார், இது சம்மந்தப்பட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேபிஸ் என்பது ரேப்டோ விரிடி என்ற வைரஸால் ஏற்படக்கூடிய நான் சொல்றேன் விலங்குகள் கடிப்பதால் ஏற்படக்கூடியது. சார் ரேபிஸ் என்பது ஹைட்ரோபியா. சார் என்ன சார் பண்ணுவாங்க? நீரை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. சரிங்களா? ஹைட்ரோ அப்படின்னா நீர் தான் சொல்லுவாங்க. அப்போ ஹைட்ரோபியா அப்படின்றது என்னன்னா நீரை பார்த்தோன்னே பயக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாயத்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஹைட்ரோபியா என்பது என்னன்னா நீரை கண்டு அச்சப்படுவது. சரிங்களா? அடுத்து பாருங்க சார், காலரா. சார் காலரா என்ன சார்? விப்ரியோ காலரா என்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். உங்களுக்கே தெரியும், வயிற்றுப்போக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வாந்தி இதெல்லாம் ஏற்படக்கூடியதான். சரிங்களா? அப்போ விப்ரியோ காலரி. அப்போ 4, 3 ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது நம்ம இதையே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம் சார், காசு நோய் வந்து தெரியும், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? காசு நோய் சார் எதன் மூலமா பரவும்? காற்று மூலமா பரவக்கூடிய முக்கியமான ஒரு நோய். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காசு நோய் காற்றின் மூலமா பரவுதே அதுக்காக குழந்தைகள் பிறந்தவுடனே முதலில் போடக்கூடிய தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி தடுப்பூசி. ரொம்ப முக்கியமான விஷயம். சில எக்ஸாம்பிள் கேட்கறதான எல்லா வாய்ப்புகள் இருக்கு. தடுப்பூசிகளை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டாட் மருந்துகள் கூட யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டாட் மருந்துகள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு நோய்க்கு வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் சார், மஞ்சக்காமாலை. இது எதுனா சார் வரும்? மஞ்சள் நிற சிறுநீர் சிம்பிளாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லோ யூரின் கொடுத்துறாங்க. சார் மஞ்சக்காமாலை எதனால் ஏற்படும்? ஹெப்பாட்டிஸ் A, B, C அது மாதிரிலாம் இருக்கும், நிறைய வகைகள் இருக்கு. சார் இது வந்து கல்லீரல் வந்து பாதிப்படைவதால் ஏற்படக்கூடிய நோய். சரிங்களா? உங்களே தெரியும், கல்லீரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பித்த நீர் இருக்கு, பித்தநீர், பித்தப்பை எல்லாமே இருக்கு. அப்போ அந்த கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்பட்டால் உங்களுக்கு செரிமான கரெக்டாக நடக்காது. அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மஞ்சக்காமலை வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணு சரிங்களா அவனுடைய உருவ தோட்டம் எல்லாமே பார்த்தா ஒரு மஞ்சள் கலரில் மாறிவிடும். சரிங்களா? அப்போ மஞ்சக்காமலை வந்தாவே போதும், மற்ற எல்லா நோய்களும் வந்துடும். சக்கரை நோய், வேற என்னென்ன நோய் இருக்கு, காசு நோய் இருக்கு, அது கூட வந்துடும். ஈஸியாக தொட்டிக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு மண்டலமானது அங்கே பாதிக்கப்படுகிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்களா? அப்போ மஞ்சக்காமலை என்பது என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் நிற சிறுநீர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், டைபாய்டு என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தா சால்மோனல்லா டைபி. சார் வந்து ஒரு தீவிரமான ஒரு காய்ச்சல். எவ்வளோ சார் காய்ச்சல் டிகிரி அடிக்கும் பாருங்க, சால்மோனல்லா டைப் இது. சரிங்களா? இது வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்கக்கூடியது டைஃபாய்டு. சரிங்களா? அப்போ சார் மேட்ச் பண்ணும்போது வந்து 4, 3, 1, 5, 2, 1 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சார் இதில் இந்த கொஸ்டினில் வேற என்ன சார் கேட்பாங்க உங்களுக்கு? கொஸ்டின் கமெண்ட்ல நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பாருங்க, காலரா விட்டுலாம். சரிங்களா? காசு நோய், உலக காசு நோய் எதிர்ப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுது சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து உலக மலேரியா தினம் எப்போ? அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் எப்போ? ஓகேங்களா? அதுக்கடுத்து உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த 4 விஷயத்தையுமே நீ கமெண்ட்ல சொல்லணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. உலக மலேரியா தினம், உலக சுகாதார தினம், உலக எய்ட்ஸ் தினம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் எதிர்ப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது நீ கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, விட்டமின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க சார். அதனுடைய வேறு பயிர்கள் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் மேட்ச் ஃபாலோயிங்ல. சார் பியோட காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். முதல்ல தெரிஞ்ச விஷயம் தான். விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது முதல்ல தெரிஞ்சுப்போம், அது உள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? ABCDEK இதில் வந்து பார்த்தா இந்த பியும் சி மட்டும் என்ன பண்ணால் நீரில் கரையும். சரிங்களா? இது மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லிபிட், அதாவது கொழுப்பில் கரையக்கூடியது. இது மிச்சம் எல்லாமே சரிங்களா இது எல்லாமே என்ன பண்ணனா கொழுப்பில் கரையக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அதாவது விட்டமின் என்ற சொல்லி வந்து கண்டுபிடிச்சாருன்னா டாக்டர் ஃபங்க் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா? இங்கே அந்த B1ஓட வேறு பேர்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? விட்டமின் ஏவோட வேறு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ரெட்டினால வந்து என்ன நோய் ஏற்படும்? மாலைக்கண் நோய் ஏற்படக்கூடியது. அது மட்டும் இல்லை சிரோப்தால்மியான்னு சொல்லுவாங்க. சிரோப்தால்மியா என்றால் தோல் நோய். சில தோலில் வந்து செதில் போன்ற தோல் ஏற்படும், சிரோப்தால்மியா. அதே வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் என்ன சொல்லுவாங்க? நிக்டோலோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த பியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சார். நம்ம சிக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் விட்டமின் B1. சார் B1 என்ன சார் வரும்? B1 என்பது தயமின். சரிங்களா? B1 என்ன சொல்லுவாங்கன்னா தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் பெரிபெரி என்ன சொன்னால் நோய் ஏற்படும்? பெரிபெரி என்ற நோய் ஏற்படும். பெரிபெரி. இந்த பெரிபெரி நோய் என்ன சார் பண்ணும் அப்படின்னா பக்கவாதம் சார். உங்களை நரம்பு மண்டலங்கள்
நரம்புகள், நார்கள், தசைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும், நரம்பு தளர்ச்சியிடும், பக்கவாதமானது ஏற்படக்கூடியது. அதான் சொல்லுவாங்க பெரிய பெரிய சொல்லுவாங்க. அடுத்து B2 சில B2 என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ரிபோப்ளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ரிபோப்ளேவின் என்ன சார்? ரிபோப்ளேவின் என்பது அதோட வேறு பேர் தான். அதாவது குறைபாடு நோய் கேட்பாங்க, கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பேரு? நோய் பேரு கீலியாசிஸ். நோய் வந்து படிச்சுட்டு போன சார், ரொம்ப முக்கியமான விஷயம் கீலியாசிஸ். சரிங்களா சார்? இது என்ன சார்? வாயின் ஓரங்கள் எல்லாம் பண்ணா பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ரத்தம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும், தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும். அடுத்து பாருங்க சார் B3. சார் B3 என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தா நியாசின். சரிங்களா? இந்த நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா பெல்லக்ரா. என்ன சார் நோய்? பெல்லக்ரா. சார் பெல்லக்ரானா ஒன்றும் இல்லை சார், ஞாபக மறைதி சார். ஞாபக மறைதி ஏற்படுறது தான் பெல்லக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? அடுத்து B6. சார் B6 என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பைரிடாக்சின் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டெர்மாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் ஏற்படும் டெர்மாட்டிஸ். சார் இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் வந்து செதில் மாதிரி மாறி போயிடும் சார். தோல் சம்மந்தப்பட்ட நோய் தான் அது. சரிங்களா? அப்போ டெர்மாட்டிஸ் போச்சுங்க. அடுத்து விட்டமின் B12 வேற என்ன சார் இருக்கு? சைனோகோபாலமின். சரிங்களா? இப்போ ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது என்ன சார் வரும் அப்படின்னு பாருங்க 254 அப்போ வந்து பார்த்தா 25413 தான் வரணும் சார். இந்த விட்டமின் B2 என்ன சார் பண்ணும் அப்படின்னா உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு ரத்த சோகையானது ஏற்படக்கூடியது. சரிங்களா? ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இந்த B1 காம்ப்ளெக்ஸ் வேறு பேர் எல்லாத்தையும் நீங்கள் வலிச்சு போனாங்க பாருங்க சார். அடுத்து இந்த டிக்கு நான் முதலே சொல்லிட்டேன். டிக்கு என்ன சார் சொன்னேன் அப்படி பார்த்தா கால்சிபெரான்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்து இந்த சிக்கு வந்து என்ன சொல்லலாம்? அஸ்கார்பிக் அமிலம், அதாவது சிட்ரிக் அமிலம் படிச்சிருப்பீங்களா? இப்போ வந்து ஆரஞ்சு பழம் இல்லை நெல்லிக்கனி எல்லாத்தையுமே என்ன சார் விட்டமின் சி இருக்கு படிச்சிருப்பீங்க. அதில் கண்டிப்பாக அமிலங்கள் தான் இருக்கு. அப்போ அஸ்கார்பிக் அமிலம் என்பது அதில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து விட்டமின் இ என்ன சார் வேறு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா டோகோஃபெரால். சரிங்களா? விட்டமின் இ என்ன சொல்லுவாங்க? டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார் இந்த கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குயினோனிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வேதிப்பொருள் குயினோனிலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ இதுதான் நான் சொன்னேன். நான் முதலே ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன், ரத்தம் உறையாமை வந்து இதனால் ஏற்பட்டு கேட்டிருக்கேன். விட்டமின் கே. விட்டமின் ஈனுடைய குறைபாடு என்பது நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். அதை தாண்டி சியோட குறைபாடு என்ன சொல்லுங்க, ஏவோட குறைபாடு நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி எதுனா சில விஷயங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து எபித்திலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். சார் என்ன சார் விஷயம்? எபித்திலியல் அப்படின்னா வேணா சார் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய தோல், நுரையீரல், இதயம், சில மூளை, இது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு புற்றுநோய் ஏற்படுச்சு. அது என்ன சொல்லுவாங்க? எபித்திலியல் செல்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் அப்படின்னா கார்சினோமா. நல்லா வச்சுக்கோ, கார்சினோமா. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தோல், நம்முடைய நுரையீரல் சொல்லிட்டேன், இதயம், மூளை எல்லா இடத்துலையும் நம்ம உடம்புல பார்ட்ஸில் ஏற்படுச்சு அப்படின்னா அது கார்சினோமான்னு சொல்லுவாங்க. இதான் வந்து 85% ஏற்படக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 85% வந்து ஏற்படக்கூடியது தான் சார். சார்கோமானா என்ன சார்? சார்கோமானா ஒன்றும் சார், இப்போ ஒன்றில் இணைப்புகள் சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள இணைப்பான பகுதியில் எதுவா? எலும்பு, தசை, நாண்கள், அதோட குருத்து எலும்புகள். இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் ஏற்படுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? சார்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 1% ஏற்படக்கூடியது சார். அடுத்து லியூகோகேமியா. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன விஷயம் தான். ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளையணுக்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த புற்றுநோயானது ஏற்படும். எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் சில ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரித்தால் அது லியூகோகேமியா, அதாவது ரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ எபிதிலியல் செல் அப்படின்றது நல்லா புரிஞ்சு நம்ம உடல் பாகங்கள் ஏற்படுது, அது கார்சினோமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீரிழிவு நோய் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. அடுத்து இன்சுலின் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது கொடுத்தாங்க. நான் சார் பாருங்க டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அதாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் பத்தி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சார். முதல்ல நீரிழிவு நோய் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்குமா? கண்டிப்பா அதிகரிக்கும் சார். அது மட்டும் இல்லாம இன்சுலின் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அப்படி கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே கூற்று வந்து சரியான காரணமா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் புள்ளியா பார்க்கலாம்? நீங்க படிச்சிருப்பீங்க கணையம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கணையம் என்றால் ஃபேன் கிராஸ் படிச்சிருப்பீங்க, ஃபேன் கிராஸ் படிச்சிருப்பீங்க. இந்த கணையத்துல ஆல்பா செல், பீட்டா செல், சரிங்களா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா மற்றும் பீட்டா. இந்த ஆல்பா செல் என்ன சார் பண்ணும் அப்படின்னா குளுக்கோகான் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும், குளுக்கோகான். அது பீட்டா என்பது என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினை சுரக்கும். சரிங்களா? இன்சுலின் சார். இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை கம்மி பண்ணிவிடும். இதான் வேலை. அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை அதிகப்படுத்தியதுன்னா இந்த குளுக்கோகான். சரிங்களா? இந்த குளுக்கோகானை தான் சார் பண்ணும். என்ன பண்ணோம்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்ற மாதிரி உடனே நம்ம குளுக்கோஸ் அளவு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடுறது குளுக்கோஸ் ரத்தத்தில் போய் கலக்கும் போது இந்த குளுக்கோஸ் இந்த வேலையை பார்க்கும். அந்த ரத்தத்தினுடைய அந்த சர்க்கரையுடைய அளவை, அதாவது குளுக்கோஸை கம்மி பண்ணுற வேலை எது பார்க்கணும்? அந்த இன்சுலின் பார்க்கும். சரிங்களா? அப்போ இந்த இன்சுலின் நோய் இன்சுலின் இல்லை பற்றாக்குறையாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன சார் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோயானது ஏற்படக்கூடியது. அதாவது தான் சொல்லுவாங்க ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளுக்கோஸுடைய அளவு அதிகரித்தல். ரொம்ப முக்கியமான விஷயம். ஹைப்பர் கிளைசீமியா. ஹைபர்னா அதிகம் சார், ஹைப்போனா குறைவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைபர்னா அதிகம். சரிங்களா? ஹைப்பர் கிளைசீமியா.
கிளைசீமியா. சார் ஹைப்பர் கிளைசீமியா என்ன சார் சொன்னேன், குளுக்கோஸ் உடைய அளவு அதிகரிச்சு சார் ரத்தத்தில், அதான் தான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, நான் ஞாபகம் வச்சுங்க சார். அப்போ இந்த இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அப்போ பீட்டா செல் வந்து அங்கே சிதைக்கப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுற சார் ஏற்படும், நீரிழிவு நோயானது ஏற்படக்கூடியதுதான். சரி, ஏதாவது அதை சொல்லுவாங்க சார், அது இந்த 10 முதல் ஒரு 20% பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஏற்படக்கூடியது. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா செல் அழிவினால் ஏற்படுது, குழந்தைகளுக்கு கூட ஏற்படக்கூடியது. சரிங்களா, குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடியது சார். தைராய்டு பிரச்சனை, சாரி இந்த இன்சுலினுடைய பிரச்சனை வந்தாவே சார் அவங்களுக்கு வந்து சக்கரை அளவு அதிகரிக்கும். இந்த நிறைய குறைபாடுகள் சொல்லுவாங்க சார். இப்போ ஹைட்ரோஃபியா அதெல்லாம் படித்தோம், ஹைட்ரோஃபியா நீரை கண்டு அச்சப்படுதுன்னு படித்தோம். இன்னும் சார் அந்த பசியின்மை, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு, சரிங்களா, இதெல்லாம் ஏற்படக்கூடியது. அதிக தாகம், பாலிபேஜியா, சரிங்களா, இதெல்லாம் பாலியூரியா சார், இதெல்லாம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், பாலிபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் ஏற்படுது ஆரம்ப ஸ்டேஜில். இதெல்லாம் ஒரு பார்த்தா முத்தின ஸ்டேஜில் வந்து பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது, அவங்க மெடிசன் மட்டும் தான் ரெகுலராக எடுத்துகிட்டே போகணும். சின்ன காயங்கள் கூட ஏற்படாமல் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய காயங்கள் சின்ன ஏற்பட்டால் கூட அந்த புண் வந்து பார்த்தா சீக்கிரம் ஆறாது. ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்லலாம் சக்கரை நோய் பேஷண்ட் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக அவங்கள பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் ரத்த சக்கரை அளவு அதிகரிக்கிறது என்ன சார் காரணம், இன்சுலின் வந்து அங்கே இல்லை. அதனால் அப்போ கூற்று காரணம் சரியான விளக்கத்தை தரக்கூடியது. ஓகே, நல்லா போச்சுனோ. சரியா சார், இந்த நீரிழிவு நோயை பாருங்களா என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க 2030க்குள்ள இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து உயிர்கள் போகும்போது, அதனால் அதில் இந்த இடத்துல வந்து பார்த்தா இது 7வது இடத்துல இருக்குது அந்த நீரிழிவு நோய். அப்போ நீரிழிவு நோய் வந்து அதிகமாக இருக்குது மக்களுக்கு. அப்போ 2030 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் எது, நீரிழிவு நோய். 7வது இடத்துல இருக்கிறது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சரி, அடுத்து பார்க்கலாம். தைராய்டு வந்து அதிகரிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இன்கரெக்ட் ஃபேர் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். தைராய்டு அதிகமாக சுடுறது எக்ஸைஸா துருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பாருங்க, செக்ரேஷன் ஹைபர் லெவல், ஹைபோனா குறைவு, ஹைபோ செக்ஷன் ஆஃப் தைராய்டு எடுத்து கிரேவின் நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சார், என்ன சார் சொல்றாங்க பாருங்க, அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா கிரேவின் நோய் ஏற்படும். சரிங்களா, கிரேவின் நோய் சார் என்ன சார் சொல்லலாம், எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸோப்தால்மியா என்னன்னு சொல்லலாம், துருத்திய கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, துருத்திய கண்கள், எக்ஸோப்தால்மியா, எக்ஸோப்தால்மியா சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ அதிகமாக சுரந்துச்சுன்னா கிரேவின் நோய். சரிங்களா, துருத்திய கண்கள் சார் என்ன சார் இப்படின்னா மெட்டாபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்திருக்கும். ஆள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வளர்ச்சி அடைந்திருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் மன வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்து தைராய்டு குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு காய்டர் நோய் ஏற்படும். சரிங்களா, அவங்களுக்கு கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்படும். இது எந்த பகுதியில் அதிகமாக இருந்தால் இமயமலை பகுதியில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நோய். சார் என்ன சார் விஷயம், தைராய்டு விஷயம் அப்படின்னு இதை கேட்பாங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியதான் காய்டர். சார் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த கிரேவின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேவின் நோய்ன்றது வந்து பார்த்தா அதிக சுரப்பு, இது வந்து குறை சுரப்பு. இது வந்து இமயமலை பகுதியில் அதிகமாக இருக்குது. சார் பெரியவர்களுக்கு என்ன சார் ஏற்படும் அப்படின்னு கேட்பாங்க. குறைஞ்சிச்சுன்னா மிக்ஸ்டீமா. மிக்ஸ்டீமா என்பது என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. சரிங்களா, அவனோட பேஸ்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும், உப்பி போயிருக்கும், எடையும் வந்து அதிகமாக இருப்பாங்க. சார் என்ன சார் விஷயம், இந்த தைராய்டு வந்து சுரந்து கம்மியாக சுரந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை சார், அவனோட இது என்ன சொல்லலாம், பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவாங்க, அதாவது ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆளுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாவே தைராய்டு என்பது தேவை. தைராய்டு சுரக்கணும், அயோடின் என்பது 120 மைக்ரோகிராம் இருந்தால் போதும். ஓகேங்களா, அப்போ தைராய்டு சுரப்பு சரியாக செயல்படல அப்படின்னா நீங்கள் ஆளுமையாக இருக்க முடியாது. அது மட்டும் செல்லினுடைய மெட்டாபாலிசம், சரிங்களா, செல்லினுடைய வளர்ச்சியை மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது எதுனா இதுதான். அப்போ இதோட குறைபாடுகள் ஏற்பட்டால் என்ன சார் நடக்கும், கண்டிப்பாக மன வளர்ச்சி குறைபாடு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சார் நிறைய என்ன சொல்லலாம், அந்த அவங்களால வந்து டிசிஷன் மேக்கிங்கே கரெக்டாக பண்ண முடியாது, ஒரு ஆளுமையாக அவங்களால இருக்க முடியாது. ஓகேங்களா, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயரம் குறைவாக குழந்தைகள் இருக்கும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடியது. அப்போ சாதாரண உப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் இருக்குது. அப்போ அதை நீங்கள் அதை கொடுத்தாவே போதும், நார்மலே வந்து பார்த்தா நம்முடைய மெட்டாபாலிசம் நல்லா நடக்கும். ஓகே, அப்போ தைராய்டுன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதிகமாக சுரந்துச்சுன்னா கிரேவின் நோய். சரிங்களா, குறைவாக சுரந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோன் சார் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுவோம். இப்போ தைராய்டு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கும். சரிங்களா, மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும். நான் சொல்லிட்டேன், அந்த குழந்தைகளுக்கு என்ன பேருன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, அப்போ அந்த ரெண்டு தவறான இணை கேட்டா சார், ரெண்டுமே தவறான இணை தான். ரெண்டும் தவறான இணை, சரியானது கேட்கலாமாங்க, ரெண்டுமே தவறான இணை. அப்போ ரெண்டுமே நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம் சார். HIV வைரஸை எலைசா மற்றும் சரிங்களா வெஸ்டர் பிளான்ட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் பண்ணலாம் பாருங்களேன், எலிசா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியாது, அது கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. அப்போ வெஸ்டர்ன் பிளான்ட் மூலமாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுமே வந்து மற்றும் கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பான விஷயம் தான். இதுதான் சார் உறுதிப்படுத்தும், வெஸ்டர்ன் பிளான்ட் தான் உறுதிப்படுத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டு தான் பிடிக்கும், இதான் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாதுல்ல, கண்டுபிடிக்கும், ஆனால் இதுதான் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ரெட்ரோ வைரஸிற்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்றன, சிகிச்சையின் மூலம் HIV நோயை குணப்படுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க.
சிகிச்சை மூலமா குணப்படுத்த முடியுமா HIV நோயா? கிடையாது. அப்போ ரெண்டு கூற்றுமே தவறான கூற்று. தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே சொல்லணும். சார் வேற என்ன சார் சொல்லலாம் இந்த HIV பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே இது முக்கியமான விஷயம். எய்ட்ஸ் தினம் வந்து கமெண்ட்ல பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். சரி, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி முதல்ல அந்த HIV நோய் வந்து எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படின்னு படிப்பாங்க. 1989ல் ஹட்டாய் அமெரிக்கா, சரிங்களா, அதாவது USA தான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல. சார் இந்தியாவில் பாருங்களேன், 1985 ரேஞ்சில் 85-86 ரேஞ்சில் சென்னையில் கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல்ல ஒரு எய்ட்ஸ் பேஷண்டே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் வேற என்ன சார் இதை பற்றி சொல்ல அப்படின்னு பார்த்தா, இந்த இந்தியாவில் வந்து HIV ஆராய்ச்சியினுடைய முன்னோடி யார் என்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் இதுக்கு வந்து சில தடுப்பூசிகளும் இருக்குது சார். அது வந்து பார்த்தோன்னா ஓரளவு தான் பயனளிக்கும். RB144 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சார், வேற என்ன சார் சில ஒன்றும் பார்த்தோன்னா நிறைய வெளிநாடுகளில் எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் சொல்லி காப்பாற்றிருக்காங்க. என்ன சார் பண்ணி காப்பாற்றிருக்காங்க பார்க்கும்போது சார் ஒன்றும் இல்லை சார், நம்மளுக்கு வந்து WBC தானே ரொம்ப முக்கியமான விஷயம். அது குறைஞ்சி போனால் தான் அந்த நோய் ஏற்படுகிறது. அப்போ அந்த WBC வந்து எங்கே தான் உற்பத்தி ஆகுது? எலும்பு மஞ்சள் உற்பத்தி. அப்போ இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஞ்சளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களை கொஞ்சம் குணப்படுத்திருக்காங்க. ஒரு 2-3 பேர் குணப்படுத்திருக்காங்க. ஓகே, ஆனால் இது கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரையும் குணப்படுத்த முடியாது. ஆனால் எலும்பு மஞ்சள் எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டா சார் அவங்களுக்கு பாடி வந்து டேஞ்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ எலும்பு மஞ்சையை மாற்றினா மட்டும் தான் குணப்படுத்த முடியுன்ற நிலைமையில் இது இருக்குது. ஓகேங்களா, அப்போ எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பரவுமானா சார்? பரவாது. பாலியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக தான் பரவக்கூடியது, ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடியது. ஓகே, வேற எந்த மூலமாக பரவக்கூடிய அந்த விஷயமே கிடையாது. அப்போ சார் அப்போ வந்து பார்த்தா அந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தா இந்த முன்னோடி இந்திய எய்ட்ஸ் ஆராய்ச்சியினுடைய முன்னோடி யாருன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. எட்வர்ட் ஜென்னர், சரிங்களா, இந்த எட்வர்ட் ஜென்னர் தான் சார் கண்டுபிடிச்சாருன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. சார் வந்து பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சார். முதல்ல வேக்சினேஷன் சொல்லி உருவாக்கியவர் யாரும் இவர் தான். பெரியம்மை நோய்க்கான தடுமருந்து எங்க சார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா மாட்டோட மடியில் இருக்கக்கூடிய காம்புகளில் அந்த சீடு மாதிரி வடியும். சரிங்களா, அது குப்பங்கள் இருக்கும், கொப்பளங்கள் இருக்கும். அந்த கொப்பளங்கள் இருந்தால் பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் கண்டுபிடிச்சார். ஓகே, அடுத்து டாக்டர் ஜோனன் சால் இவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட அதாவது இன்ஆக்டிவ் போலியோ வேக்சினே கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, அடுத்து டாக்டர் ஆல்பர்ட் சாபி என்ன சார் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வீரியம் மிகுந்த உயிருள்ள போலியோ மருந்தை கண்டுபிடிச்சார். அடுத்து லூயிஸ் பாஸ்டர் இவர் தான் சார் விரிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ் மற்றும் காலரா நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சார். லூயிஸ் பாஸ்டர் படிச்சிருப்பீங்க, சரிங்களா, பாஸ்டரைசேஷன் படிச்சிருப்பீங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா இவர் தான். அடுத்து கால்மட் மற்றும் கியூரின் இவர் என்ன சார் பண்ணார்? PCG லாஸ்ட்ல வந்து கியூரின் இருக்கு பார்த்தீங்களா, பேசிலை கால்மட்டே கியூரின் வரும். சரிங்களா, PCGயோட விரிவாக்கம் என்னதுன்னா பேசிலை கால்மேட்டே கியூரின் வரும். அப்போ அதில் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தை வச்சு நான் போச்சு கால்மேட் கியூரின் தான் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, ஆன்சரிங் பார்க்கும்போது என்ன சார் பாருங்க 35124. ஓகேங்களா சார், வேற என்ன சார் இதை பற்றி கேட்பாங்க. வேற என்ன சார் உங்களுக்கு கமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம், ஆன்சர் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் என்ற சொல்ல உருவாக்குறது யாரு? அவர் எந்த 2 வச்சு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாரு? சரிங்களா, பெனிசிலின். அது இந்த பூஞ்சைகள் இதெல்லாம் சேர்த்து வந்து இது பண்ணாருன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்த கிளாஸில் உங்களை பயாலஜி கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.